பொதுவா ஒரு கொலைய திருடன் பண்ணியிருப்பான். இல்ல சீரியல் கில்லர் பண்ணியிருப்பான். இல்ல யாருனா ஆள் வச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த உலகத்திலே தூக்கத்துல ஒருத்தன் கொலை பண்ணி பார்த்திருக்கீங்களா? இந்த வீடியோல அத தான் பார்க்க போறீங்க. 1887ல பிரான்ஸ்ல ஒரு கடற்கரை ஓரத்துல ஒரு டெட் பாடி இருக்கு. அங்க பீச்ல வந்தவங்கலாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க ஒரு பாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலீஸும் வந்து அந்த டெட் பாடிய பார்த்துட்டு இது யாருதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கும்போது எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அந்த காலத்துல இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டரும் வர வச்சு பார்க்கறாங்க. அப்பயும் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஏன்னா அங்க ஒரு ஆயுதம் இல்ல, எந்த ஒரு தடயமும் இல்ல. ஆக்சுவலா போலீஸ் முடியலனா இப்ப சிபிஐ அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா அப்ப டிடெக்டிவ்ன்றவங்க ஒருத்தர கூப்பிடுறாங்க. அந்த ஊர்ல ஃபேமஸான ஒருத்தர். அவரோட பேரு தான் ராபர்ட் லெட்ரா. அவருக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அவரும் அங்க இருந்து கிளம்பி வந்து சம்பவம் நடந்த இடத்த பாக்குறாரு. லெட்ரா வந்து அந்த பாடிய பாக்கும்போது திடீர்னு ஷாக் ஆயிட்டாரு. நம்ம நினைக்கலாம் ஏன் வந்தாரு பாடிய பார்த்தாரு அதுக்கு ஏன் இவர் ஷாக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டெட் பாடியோட கால்ல ஒரு சுண்டு விரல் இல்ல. இதுக்கு ஏன்டா ஷாக் ஆகுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ராபர்ட் லெட்ராவுடைய கால்லயும் ஒரு சுண்டு விரல் இல்ல. லெட்ராவுக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டண்ட் ஆகி நின்ட்டாரு. பக்கத்துல இருந்த போலீஸ்ல என்னாச்சு ஏன் இப்படி நிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஒன்னும் இல்ல ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுக்கட்டும் நான் அதுக்கப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்கவும் ஆரம்பிச்சாரு. ஆனா அவரால் சுத்தமா தூங்கவே முடியல. ஏன்னா யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்த நாள் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருது. கொலை செய்யப்பட்ட புல்லட் ராபர்ட் லெட்ராவோட துப்பாக்கில இருந்த புல்லட்னு கன்ஃபார்ம் ஆகுது. இத பார்த்த ராபர்ட் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு என்ன பண்றதுனே தெரியல அவருக்கு. லெட்ரோ ஃபர்ஸ்ட் டைமா தன்னை தானே சந்தேகப்படுறாரு. ஒருவேளை நான் கொலை பண்ணிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரு அரிதான பிரச்சனை தூக்கத்துல நடந்து எல்லா வேலையுமே செய்யறது. ஒருவேளை நான் இப்படிதான் பண்ணிருப்பனோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லெட்ரோ சொன்ன வார்த்தையை கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. ஏன்னா சார் இந்த கொலையை பண்ணது நானா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் இல்ல வாய்ப்பே இல்ல லெட்ரோ ஏன் இப்படி பேசுறீங்க என்ன விளையாடுறீங்களா இது சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லெட்ரோ எல்லாத்தையுமே ப்ளீஸ் நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா நான் சொல்றதை செய்யுங்க லாக்அப் எடுத்து என் கையில மாட்டுங்க நான் இதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே போக கூடாது ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் லெட்ரோவே சொல்றான்ற பேச்சு கேட்டு அவர் அரெஸ்டும் பண்றாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கஸ்டடியில எடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. அப்ப ஜட்ஜ் அவர் முன்னாடி கேக்குறாரு எப்படி லெட்ரோ தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க கொலை பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு லெட்ரோ சார் நான் இப்ப என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க நம்ப போறதும் இல்ல. சோ அதனால உண்மையை கண்டுபிடிக்கிற மிஷினை எடுத்துட்டு வாங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜும் இதை கேட்டு அந்த மிஷினை எடுத்துட்டு வராங்க. அப்பதான் அங்க நினைச்சு பார்க்காத விஷயம் நடக்குது. அப்ப லெட்ரோ ஒரு ரூம்ல போட்டு அவர் பக்கத்துல குண்டே இல்லாத ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு லெட்ரோக்கு தூக்க மாத்திரையை போட்டு தூங்க வச்சுறாங்க. சரி லெட்ரோ என்ன பண்றான்னு சொல்லிட்டு வெளியே இருந்து போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது லெட்ரோ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. துப்பாக்கி எடுக்கிறாரு. ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு போலீஸ் நோக்கி கண்ணை குறி வைக்கிறாரு. சோ அப்பயே இந்த கேஸ் முடியுது. கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க லெட்ரோ தான் கொலை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. ராபர்ட் லெட்ரோ அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் தான் குற்றவாளியும் ஆனாரு. அதுக்கப்புறம் அவரை வாழ்நாள் முழுவதும் ஜெயில போட்டு நார்மலா போற ஜெயில் இல்லாம அவருக்குன்னு ஒரு வீடு மாதிரி எடுத்து வச்சு அங்க ஒரு போலீஸ் கஸ்டடியில வச்சு அவருக்கு விடுதலையும் கொடுக்கல சுதந்திரமும் கொடுக்கல. இதோட இந்த கேஸ் முடியுது. இது ஒரு சாதாரண மர்டர் கேஸ் இல்ல. தன்னைத்தானே பிடிச்ச உலகத்தில் மிகப்பெரிய செல்ஃப் கில்லர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.